நமஸ்தே டு ஆல், வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கேள்வி பதில் ஹிந்தி வாக்கியங்கள். நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் ஒரு கேள்வியாக ஹிந்தி சென்டென்சஸ் எப்படி இருக்க போகுது, அதுக்கான பதில் ஹிந்தியில் எப்படி நம்ம ரிப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது மூலமாக கண்டிப்பாக நீங்களும் ரொம்ப சீக்கிரமாக எளிதாக ஹிந்தி பேசிடலாம். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் எப்போது வருவீர்கள். நீங்கள் எப்போ வருவீங்க, இது எப்படி நம்ம ஹிந்தியில் கேட்கலாம். ஆப் கப் ஆயேங்கே. ஆப் அப்படின்னா ரெஸ்பெக்டாக நீங்கள் அப்படின்னு சொல்லணும். எப்போது அப்படின்னா கப். வருவீர்கள் ஆயேங்கே. ஆப் கப் ஆயேங்கே. இதுக்கான பதில் நான் நாளை வருவேன். நான் அப்படிங்கிறப்போ மே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நாளை அப்படின்னா கல். வருவேன் அப்படின்னா ஆவூங்கா. நான் நாளை வருவேன். மே கல் ஆவூங்கா. மே கல் ஆவூங்கா. மே கல் ஆவூங்கா. உங்களுக்கு பிடித்த நிறம் என்ன, உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன, இது எப்படி ஹிந்தியில் கேட்கலாம். உங்களுக்கு ஆப்கா. பிடித்த பசந்த். நிறம் ரங், கலர்னா ரங். என்ன கவுன்சா ஹே. ஆப்கா பசந்த் ரங் கவுன்சா ஹே. இதுக்கான பதில் எப்படி சொல்கிறது. எனக்கு பிடித்த நிறம் நீலம். எனக்கு மேரா. பிடித்த பசந்த் நிறம் ரங் நீலம் ப்ளூ நீலா. மேரா பசந்த் ரங் நீலா ஹே. எனக்கு பிடிச்ச கலர் ப்ளூ. மேரா பசந்த் ரங் நீலா ஹே. உங்களுக்கு என்ன வேண்டும். உங்களுக்கு அப்படின்னு வரும்போது நம்ம ஆப்கோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா கியா. வேண்டும் அப்படின்னா சாஹியே. உங்களுக்கு என்ன வேண்டும். ஆப்கோ கியா சாஹியே. ஆப்கோ கியா சாஹியே. ஆப்கோ கியா சாஹியே. இது ஒரு கேஷுவலான கொஷின். இதுக்கு பதில் எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு எதுவும் வேண்டாம், இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம். முஜே குச் நஹி சாஹியே. முஜே குச் நஹி சாஹியே. எனக்கு அப்படின்னா முஜே. எதுவும் வேண்டாம் அப்படின்னா குச் நஹி சாஹியே. வேண்டாம் அப்படின்னா நஹி சாஹியே. வேண்டும் அப்படின்னா சாஹியே. முஜே குச் நஹி சாஹியே. அடுத்தது, நான் இங்கே உட்காரலாமா. நான் இங்கே உட்காரலாமா, இது எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். நான் அப்படின்னா மே. கியா மே யஹா பைட் சக்தா ஹூ. இங்கே அப்படின்னா யஹா. உட்காரலாமா அப்படின்னா பைட் சக்தா ஹூ. கியா மே யஹா பைட் சக்தா ஹூ. இதுக்கான பதில் எப்படி சொல்கிறது. ஆம் நிச்சயமா. ஆம் எஸ் அப்படின்னா ஹிந்தியில் ஹா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நிச்சயமா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ இதுக்கு பில்குல் பில்குல் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இப்போது ஆம் நிச்சயமாக அப்படின்னா ஹா பில்குல். ஹா பில்குல். அடுத்தது, உங்கள் வயது என்ன, உங்கள் ஏஜ் என்ன. ஆப்கி உமர் கியா ஹே. ஆப்கி உமர் கியா ஹே. உமர் அப்படின்னா வயது, என்ன அப்படின்னா கியா. ஸோ ஆப்கி உமர் கியா ஹே. உங்களுக்கு வயது என்ன அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஹிந்தியில் ஆப்கி உமர் கியா ஹே அப்படின்னு கேட்கணும். இப்போ அதுக்கான ரிப்ளை என் வயது 30. இதுக்கு மேரி உமர் 30 சால் ஹே. 30 அப்படின்னா 30 அப்படின்னு அர்த்தம். மேரி உமர் என்னுடைய வயசு 30 சால் ஹே. 30 வயசு, 30 வயசு. மேரி உமர் 30 சால் ஹே. 30 சால் ஹே. உங்கள் தொலைபேசி எண் என்ன, உங்களோட மொபைல் நம்பர் என்ன. இதுக்கான ஹிந்தி ப்ரொனவுன்சியேஷன் ஆப்கா ஃபோன் நம்பர் கியா ஹே. உங்கள் அப்படின்னா ஆப்கா. தொலைபேசி ஃபோன் நம்பர். எண் என்ன. எண் அப்படின்னா நம்பர். கியா ஹே ஆப்கா ஃபோன் நம்பர் கியா ஹே. இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம். என் தொலைபேசி எண் அப்படின்னு உங்கள் நம்பரை நீங்கள் சொல்லணும். மேரா ஃபோன் நம்பர் சம்திங் நம்பர் சொல்லிவிட்டு ஹே. मेरा फ़ोन नंबर 1 2 3 4 है. मेरा फ़ोन नंबर 1 2 3 4 5 6 7 8 9 है. இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். மேரா ஃபோன் நம்பர் ஹே. அடுத்தது, இது சரியா. இது சரியா அப்படிங்கிறத ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். கியா எக் சஹி ஹே. சரி அப்படின்னா சஹி அப்படின்னு சொல்லணும். இப்போது கியா யக் சஹி ஹே. யக் அப்படின்னு வரும்போது இது சரியா. கியா யக் சஹி ஹே. क्या एक सही है. ஆம் இது சரிதான், இது எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்.
हाँ यक सही है हाँ यक सही है हाँ हाँ அப்படின்னா எஸ் இது சரிதான் யக் சஹி ஹே. ஸோ ஆம் அப்படின்னா எஸ் அப்படிங்கிற ப்ரொனவுன்சியேஷன். எஸ் இது சரிதான். ஹா யக் சஹி ஹே. இது உங்களுக்கு பிடிக்குமா, இது உங்களுக்கு பிடிக்குமா, இந்த கொஷனுக்கு எப்படி நம்ம ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? கியா ஆப்கோ யக் பசந்த் ஹே. கியா உங்களுக்கு, ஆப்கோ இது, யக் பிடிக்குமா, பசந்த் ஹே. கியா ஆப்கோ யக் பசந்த் ஹே. அடுத்தது அதுக்கான ரிப்ளை ஆம் எனக்கு இது பிடிக்கும். ஆம் அப்படின்னு வரும்போது எஸ். ஸோ அதை ஹிந்தியில் நம்ம ஹா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். எனக்கு அப்படின்னா முஜே, இது அப்படின்னா யக், பசந்த் ஹே அப்படின்னா பிடிக்கும். ஹா முஜே யக் பசந்த் ஹே. ஹா முஜே யக் பசந்த் ஹே. அடுத்தது நீங்கள் எங்கே போக வேண்டும், நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு நம்ம கேட்போம். இதுக்கு ஹிந்தியில் ஆப்கோ கஹான் ஜானா ஹே. ஆப்கோ கஹான் ஜானா ஹே. ஆப்கோ நீங்கள், எங்கே, கஹா போக வேண்டும், ஜானா ஹே. ஆப்கோ கஹா சானா சாயே அப்படின்னு சொல்லலாம். ஆப்கோ கஹா ஜானா சாயே அப்படின்னு சொல்லலாம். நான் டெல்லிக்கு போக வேண்டும், இது எப்படி சொல்லலாம்? முஜே டெல்லி ஜானா சாஹியே அப்படின்னு சொல்லலாம். முஜே தில்லி ஜானா ஹே. முஜே டெல்லி ஜானா ஹே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் டெல்லிக்கு போக வேண்டும், முஜே டெல்லி ஜானா ஹே. முஜே டெல்லி ஜானா ஹே. அடுத்தது டிக்கெட் எவ்வளவு? கேஷுவலாக நம்ம கேட்குறோம் டிக்கெட் எவ்வளவு அப்படின்ட்டு. இது ஹிந்தியில் டிக்கெட் கித்னே கா ஹே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். டிக்கெட் கித்னே கா ஹே. டிக்கெட் மட்டும் கிடையாது. இப்போ ஒரு புக் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா புக் எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு புக் கித்னே கா ஹே, கிதாப் கித்னே கா ஹே இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். டிக்கெட் 500 ரூபாய். இது ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? டிக்கெட் 500 रुपये का है. 500 சவுனா 100. ஸோ 500 அப்படின்னு வரும்போது 500 அப்படின்னு சொல்லணும். ஸோ டிக்கெட் 500 रुपये का है. டிக்கெட் 500 रुपये का है. அடுத்தது உங்களுக்கு ஏதேனும் வேண்டுமா, உங்களுக்கு ஏதாச்சும் வேண்டுமா, இது எப்படி ஹிந்தியில் கேட்கலாம்? क्या आपको कुछ चाहिए. क्या आपको कुछ चाहिए. क्या आपको உங்களுக்கு, आपको ஏதேனும், कुछ வேண்டுமா, चाहिए. क्या आपको कुछ चाहिए. क्या आपको कुछ चाहिए. ஆம் எனக்கு தண்ணீர் வேண்டும், எனக்கு தண்ணி வேணும், இது எப்படி சொல்லலாம்? हाँ मुझे पानी चाहिए. हाँ मुझे पानी चाहिए. எனக்கு அப்படின்னா முஜே, தண்ணீர் அப்படின்னா பானி, சாஹியே அப்படின்னா வேண்டும், ஹா அப்படின்னா எஸ். ஹா முஜே பானி சாஹியே இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்தது நீங்கள் எங்கே போகிறீர்கள், நீங்கள் எங்கே போகிறீங்க, இது ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? ஆப் கஹா ஜா ரஹே ஹே. ஆப் அப்படின்னா நீங்கள், எங்கே அப்படின்னா கஹா, போகிறீர்கள் அப்படின்னா ஜா ரஹே ஹே. ஆப் கஹா ஜா ரஹே ஹே. ஆப் கஹா ஜா ரஹே ஹே. ஓகே. நான் சந்தைக்கு போகிறேன், நான் மார்க்கெட் போகிறேன், இது எப்படி சொல்லலாம்? மே பாஜார் ஜா ரஹா ஹூம். மே அப்படின்னா நான், பாஜார் அப்படின்னா சந்தைக்கு, ஜா ரஹா ஹூம் அப்படின்னா போய்கொண்டிருக்கிறேன், நான் சந்தைக்கு போகிறேன். மே பாஜார் ஜா ரஹா ஹூம். மே பாஜார் ஜா ரஹா ஹூம் இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ நான் சந்தைக்கு போகிறேன், மே பாஜார் ஜா ரஹா ஹூம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது மாதிரி ப்ரொனவுன்சியேஷன்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் புரிந்து கொண்டேன், மே சமஜ் கயா. நான் அப்படின்னா மே, புரிந்து கொண்டேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டேன் அப்படிங்கிறதுக்கு சமஜ் கயா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னா மே சமஜ் கயா. மே சமஜ் கயா, நான் புரிந்து கொண்டேன், மே சமஜ் கயா. ஸோ இது போல் சென்டென்சஸ் அடுத்த வீடியோலையும் வர இருக்குது. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல். தன்யவாத்.